ஆக உங்களுடைய பணியில் நல்ல நினைவு வைத்துக் கொள்ளுங்க. பணி என்று வந்து விட்டால் சிறு பணி பெரும் பணி என்பதெல்லாம் இல்லை, எல்லாம் பணி தான். நீங்கள் இறைவனுக்கு செய்கின்ற பணியில் இப்போ நம்ம பார்த்தோம், திருமஞ்சனம் ஆட்டினார்கள். ஒரு சில பேர் வரிசையாக நின்று சுவாமிக்கு திருமஞ்சனம் ஆட்டினாங்க. சில பேர் அந்த பாத்திரத்தை எடுத்து கையில் கொடுத்தாங்க. சில பேர் அங்கேருந்து தண்ணியை கொண்டாந்து கொடுத்தாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பணி செஞ்சாங்க. இதில் எதியா உயர்ந்த பணி? அந்த சாமிக்கு தண்ணி ஊற்றுறோமே அதான் உயர்ந்த பணி இல்லை. அதுக்கு என்ன சிறப்போ பைப்புலேருந்து பிடிச்சி கொண்டாந்து ஊற்றுனா பாருங்க, அதுவும் அவருடைய பணிக்கு வேறுபாடு கிடையாது. என்னையா அப்படி சொல்கிறீங்க? அங்கே திருமேனி தீண்டி வழிபாடு செய்கிறோம், இது எல்லாம் ஒன்று தான்னா. இதில் வேறுபாடு உண்டு என்று நீங்கள் கருதினால் 63 திருமேனி தீண்டி வழிபாடு செய்தவர், இவர் நாட்டை ஆண்ட அரசர், இவர் போர் தளபதி என்று வேறுபாடு எங்காவது காட்டப்பட்டிருக்கிறனா? இல்லை. தொண்டு என்பது இறைவனை நோக்கி செய்யப்பட வேண்டும், அவ்வளவுதான் செய்தி. பெரிய புராணம் நமக்கு கற்றுத்தருகிற நீதி என்னவென்றால், இறைவனுக்கான பணி செய். அதை நீ உள்ளிருந்து செய்வாயா வெளியே இருந்து செய்வாயா? உங்களுக்கு தெரியும், திருநாளை போவார், நம்ம சொல்லக்கூடிய நந்தனார் என்று சொல்லப்பெறுகிற அவர் செய்த பணி என்ன? கோயிலுக்கு தேவையான அபிடேகத்துக்கு, பெருமானுடைய திருமஞ்சனத்துக்கு தேவைப்படுகிற கோரோசனை என்கிற பொருளை பசுவிலிருந்து பெற்று அதை கொடுப்பார். அது மட்டுமல்ல, அந்த பசுக்களிலிருந்து பெறப்படுகிற நரம்புகளை எல்லாம் கோயில்ல இறைவனுக்கு இசைக்கருவிகளாக வாசிக்கக்கூடிய கருவிகளில் பழுதுபடும் பொழுது அந்த நரம்புகளை நீக்கிவிட்டு புதிதாக நரம்புகளை இணைத்து கொடுப்பார். அது மட்டுமல்ல, தோல் கருவிகளுக்கு இந்த பசுக்களுடைய தோல், அந்த இறந்து போன தோலினுடைய பசுவினுடைய தோலை கொண்டு வந்து கொடுத்து, தோல் கருவிகளுக்கு மேலே இருக்கக்கூடிய தோலும் அதை இழுத்து கட்டுகிற வார் என்பதையும் அவர் கொடுப்பார். இது காசு வாங்கிட்டு செய்ய மாட்டார். கோரோசனைக்கு காசு கிடையாது. நரம்பு கருவிகளுக்கு மாற்று நரம்புகளை கொடுக்கக்கூடிய சர்வீஸ் பண்ணி கொடுப்பதற்கு காசு கிடையாது. தோல் கருவிக்கு காசு வாங்க மாட்டார். இதெல்லாம் கோயில் உள்ளே இருக்கக்கூடிய கருவி, அந்த உள்ளிருக்கக்கூடிய கருவிக்கான பணி செய்பவர் கோபுரத்துக்கு வெளியே நிற்பார். வெளியே நின்று கொண்டு ஆடுவார், பாடுவார், அழுவார். ஆடி பாடி அழுது கோயிலுக்கு வெளியே நின்றார். ஏன்? அவர் வாழ்ந்த காலத்தில் ஆலயத்துக்குள் அந்த குலத்தை சார்ந்த மக்கள் அனுமதிக்கப்படாத காலம். இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு சுதந்திரம் பெற்றிருக்கிறோம், மாற்றங்கள், சட்டத்தில் மாற்றம் இருக்கிறது, அனைவரும் ஆலயத்துக்கு வரலாம் என்கிற சட்டம் இன்னைக்கு இருக்கிறது. ஆனால் அன்றைய காலத்தில் ஆலயத்தின் உள் அனுமதிக்கப்படாத காலத்தில் அவர் வெளியே நின்று தான் பணி செய்தார். இப்போ வெளியே நின்று பணி செய்தார். அப்படிப்பட்ட அந்த பணி செய்தவருக்கு இறைவன் என்ன கொடுத்தார்? மறை முடியாக வேட பொலிவை கொடுத்து தில்லைக்கு சென்ற பொழுது தன்னல்லவா கலந்து கொள்ள செய்து விட்டார். இப்ப அவர் இறைவனோடு கலக்காமலா விட்டுட்டார்? நீங்க நினைத்து பாருங்க. அவர் கொடுத்தது தோல் கருவிக்கும் நரம்பு கருவிக்குமான அந்த உபகரணங்களை தான் கொடுத்தார். ஆனா வழுவாது கொடுத்தார். இந்த பணி அவரை எங்க கொண்டு உயர்த்தியது? ஞானசம்பந்த பெருமானோடு நிகராக நிற்கக்கூடிய பேரை கொடுத்துதா இல்லையா? இவ்வளவுதான். எனவே இறை பணி என்று வந்துவிட்டால் நீங்கள் ஒன்றை நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த வகையிலும் அந்த இறைவனை நோக்கி செய்யக்கூடிய பணி இறை பணி தான். நீங்க திருமேனி தீண்டி வழிபாடு செய்தால் மட்டும்தான் இறை பணி என்று தயவு செய்து தொண்டர்கள் கருதக்கூடாது. அப்படி அந்த பணி மட்டும்தான் உயர்ந்தது என்பதல்ல. அந்த பணிக்கு எவ்வளவு உயர்வு இருக்கிறதோ அதே பணி இந்த கோயிலை கூட்டி 2 பூவை பறித்து கட்டி கொடுத்து வழிபாடு செய்யணும், அதுவும் உயர்ந்த பணி தான். இதுல எது ரொம்ப எளிமையா சொன்ன வச்சிங்களேன், நெருப்பு என்று வந்து விட்டால் சின்ன நெருப்பு என்ன, பெரிய நெருப்பு என்ன? எல்லா நெருப்பும் சுடும் இல்லையா? அது சின்ன நெருப்பு சுடாது, பெரிய நெருப்பு சுடுமா என்ன? எல்லா நெருப்பும் சுடும். இறை பணி என்பது அதுபோலதான். எந்த பணியும் அவனுக்கான பணியாகின்ற பொழுது உங்களை மற்றவர்கள் ஏற்கிறார்களோ இல்லையோ அந்த பணிக்குரிய நாயகன் ஏற்றுக்கொள்ளும். அதுதான் நமக்கு வேண்டும். நீங்க மற்றவர்கள் தருகிற பாராட்டுகள் எல்லாம் இப்போ இன்னைக்கு சார்பு போட்டால் நாளைக்கு 2 திட்டினாலும் வாங்கித்தானே ஆகணும் இல்லைங்களா? இப்படி இந்த பக்கம் வந்துச்சு அதுவும் வரத்தான் செய்யும். இப்படி 2 இப்படியும் வரும், அப்படி 2 இருக்கும். ஆனால் அந்த நாயகன் இருக்கிறானே அவன் நம்மை ஏற்றுக்கொண்டால் அதுதான் நமக்கு வேண்டும். ஆளும் நாயகன்
என்னை அறிவரேல் எண்டிசை மாக்கள் நான் எவ்வுருவாயன் என்பார் காரைக்கால் அம்மையார். நேற்று நாம பார்த்த